சரி, நம்ம எந்த நாட்டுல இருக்கிறோம்? அடே அப்பா, சூப்பரியா. நம்ம எல்லாரும் யாரு? இந்தியர்கள், அப்படிதானே? இந்தியர்கள். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க இந்தியர்களா நீங்கள் கேட்டாங்கன்னா நீங்க என்னதை காமிக்க, என்ன ப்ரூஃபை காமிப்பீங்க? உங்களுக்கு என்ன அடையாளம்? வேற? சூப்பரியா. வேற? வேறயா? ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, பேன் கார்டு, இதெல்லாம் நமக்கு என்னதான் இருக்குது? நம்ம இந்தியர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அப்படிதானே? அப்படிதானே? நம்ம எல்லாரும் யாரு? விசுவாசிகள். அப்படிதானே? அப்போ விசுவாசிக்கு அடையாளம் என்னது? நீங்க ஒரு விசுவாசி, சரியா? உங்களுக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்கள் என்ன? சூப்பர். வேற? சூப்பர். வேற? ஆமென். சூப்பர். மார்க் 16:17 எடுங்க. மார்க் 16:17. எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிக்கலாம். துரத்துவார்கள். மெதுவா 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 வாசிங்க. என் நாமத்தினாலே. இது அடையாளம். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு விசுவாசினா இது உங்களுக்கு என்ன அடையாளம்? அடையாளம் இதுதான். என்னது அடையாளம்? ரெண்டாவது, நவமான பாஷைகளை, அந்நிய பாஷைகளை நீங்க பேசுவீங்களாம். இது ரெண்டாவது அடையாளம். அடுத்து மூன்றாவது அடையாளம். வேற? சொஸ்தமாவார்கள் என்ற. உங்களுக்கு எத்தனை அடையாளம் இருக்குது? நிறைய இருக்குது. இந்த இடத்துல குறிப்பிட்ட எத்தனை அடையாளங்கள் இருக்குது? 3 4 4 அடையாளம் இருக்குது. அப்படிதானே? 5 இருக்குதா? சரி, 5 அடையாளங்கள் இருக்கிறது. சர்ப்பங்களை எடுப்பார்கள் ஒரு அடையாளம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடையாளம் எல்லாம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க தானே? நீங்க ஒரு விசுவாசி தானே? இந்த அடையாளம் உங்களுக்கு எல்லாம் இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த அடையாளம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த அடையாளம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்குள்ள என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு அபிஷேகத்தை வச்சீங்களோ, அன்னைக்கே அந்த அடையாளம்லாம் வந்துருச்சு உங்களுக்குள்ள. நீங்க அந்த அடையாளத்தை வெளியே காட்டாம உள்ள மறைச்சி வச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த அடையாளங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இயேசுவின் நாமம் ஒரு ஆயுதமாக இருக்கிறதோ, இயேசுனுடைய இரத்தம் ஒரு ஆயுதமாக இருக்கிறதோ, துதி ஒரு ஆயுதமாக இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள பட்டயம் ஒரு ஆயுதமாக இருக்கிறதோ, அதே போல இந்த அந்நிய பாஷை ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தமிழ்ல அந்நிய பாஷைன்னு போட்டிருக்கிறாங்க. எப்படி போட்டிருக்காங்க? அந்நிய பாஷைன்னு போட்டிருக்காங்க. ஆனா மூல பாஷையில பார்த்தனா ஃபயர் ஆஃப் டங்ஸ் அப்படின்னு இருக்குது. அக்கினி பாஷை. சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி பாஷை. அக்கினி பாஷை. நீங்க வாயிலிருந்து பேசுறீங்களவா, அது அந்நிய பாஷை. அக்கினி பாஷை அப்படி நெருப்பா வரும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையில நீங்க ஒவ்வொரு நாளும் பேச பேச நீங்க சாதாரண நிலைமையில இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமைக்கு சென்று கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:7. உருவாக்கி போதும் போதும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதனால உருவாக்குறாரு? மண்ணுனால உருவாக்கி அவன் நாசில என்னதை ஊதுறாரு?
ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு, அவன் ஜீவாத்மானா, அப்படிதானே? அப்போ அந்த நாசில ஊதின அந்த ஆவி வந்து நான் ஜீவன் சொல்றேன். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவர். ஜீவன்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆதாம் முதல்ல யார்கிட்ட பேசியிருப்பான்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஆதாம உருவாக்குறாரு, மண்ணுனால உருவாக்கி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாரு, அவனுக்கான எல்லாமே நேர்த்தியா செஞ்சு வச்சுட்டாரு. முதல்ல யார்கிட்ட பேசியிருப்பாப்புல? ஆண்டவர்கிட்ட தான் பேசியிருப்பாரு. ஆதாம் முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இந்த உலகத்தை பார்க்கிறாரு, எல்லாம் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேவனிடம் பேசிட்டு உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குது. ஆனா ஆதாம் வந்து அந்த ஜீவனை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். அப்படிதானே? இழந்துட்டானா இல்லையா? இழந்துட்டான். இப்ப அந்த ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வாராரு. யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. போதும். இயேசு எதற்கு வந்தாரா? ஜீவனை கொடுப்பதற்கு வந்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவன் யாரு? ஆவியானவர். சத்தமா சொல்லுங்களேன், ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? ஹல்லேலூயா. சரியா? அப்ப அந்த ஜீவன் யாரு? நமக்குள்ள இருக்கிற ஜீவன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:2. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:2. போதும். கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணங்கள் இருந்து விடுதலை ஆக்கிச்சு. அப்ப அந்த ஆவியின் பிரமாணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஜீவனை இழந்துட்டான், அப்படிதானே? அப்ப அந்த ஜீவனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அப்படிதானே? அப்போ அங்க வந்து ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்துல அவனை உருவாக்கி நாசில சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவாத்மா ஆனான். பரிசுத்தானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜீவன் வந்தது. இப்ப வந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 20:22. யோவான் 20:22. போதும். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆதியில அங்க ஊதுனது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசு ஊதி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அப்படிதானே? இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து சீசர்கள்ட்ட என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு, அப்படிதானே? இப்போ அங்க வந்து ஆதாம உருவாக்கி எல்லாத்தையும் அவருக்குள்ள அந்த ஆவியை ஊச்சி அதுக்கப்புறம் காமிக்கிறாரு, எல்லாம் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குது. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்நிய பாஷைகளை பேசுறாங்க. என்னதை பேசுறாங்க? அக்கினிய பாஷைகளை பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை தேவனோடு பேசுகிறான், அப்படிதானே? அந்நிய பாஷையில பேசுறான். யாரோடு பேசுறான்? தேவனோடு பேசுறான். தேவனோடு பேசிட்டு ஜனங்களோட மற்ற ஜனங்களோட பேசுறாங்க பாருங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுல ஒருவேளை உங்க கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். நீங்க அந்நிய பாஷைகளை பேசி 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 பாருங்க, உங்க கணவர் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்க மனைவி ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைய ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில அவ்வளவு வல்லம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. சாதாரண நினைக்காதீங்க, அந்நிய பாஷையில அவ்வளவு வல்லம் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏசாயா 28:11-12. ஏசாயா 28:11-12. ஏசாயா 28:11-12. பேசுவார். இளைப்பாறுதல் என்கிறார்கள். போதும். இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதலாம். நீங்க ஒருவேளை ஜெபம் பண்ணணும்னு நினைப்பீங்க, ரொம்ப இழைச்சி போயிருவீங்க, பண்ண முடியாம இருக்கும் ஒரு சில நேரத்துல, அப்படிதானே? எல்லாரும் கண்டிப்பா பண்றீங்களா?
பண்றீங்க. அப்படிதானே? ஒரு சில நேரங்கள்ல ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, குடும்பத்துல கஷ்டங்களா இருக்கும், அப்படி இளைத்து போய் இருப்போம், சோர்வா இருக்கும், பிள்ளைகளை குறிச்சு கவலையில அந்த சோர்வு, அந்த இளைப்பு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனா நீங்க அந்நிய பாஷையில தொடர்ந்து பேச 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 இது எல்லாம் மாறுதுங்க. உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த இளைப்பாறுதல் பாஷை. ஹல்லேலூயா. கீழே கிடக்கிறவனை தூக்கி விடுற பாசங்க இது. கீழே கிடக்கிறவனை தூக்கி விடுற பாசை. நீங்க அதாவது உங்களால ஜெபமே பண்ண முடியாது, உண்மைதான். நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது, இழைச்சி போய் இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது வார்த்தையே வராது. என்னதான் வரும்? கண்ணீர் தான் வரும். உண்மையா இல்லையா? உண்மைதானே? கண்ணீர் தான் வரும். அந்த நேரத்துல வந்து நீங்க அந்நிய பாஷைகளை பேசி பாருங்களேன், அந்நிய பாஷைகளை பேசி பாருங்களேன். இது எல்லாம் வச்சும் அவர் சால்வாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வரும். ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குங்க இந்த அந்நிய பாஷை பேசுறதன் மூலமாக. ஹல்லேலூயா. இதுவே ஆறுதல்னு சொல்றாருங்க. அது சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, நானே ஆறுதல் செய்கிறவர் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்துல சொல்றாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் ஆறுதல் செய்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். உங்களுக்கு சமாதானம் இல்லையா? அங்கெங்கயும் ஓட வேண்டிய தேவையே இல்லை. போங்க, அந்நிய பாஷைக்குள்ள போங்க, நீங்க பேசுங்க, மணிக்கணக்குல பேசுங்க, உங்களால முடிஞ்ச அளவு பேசிக்கிட்டே இருங்க. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள உங்க இருதயத்தை நிரப்பும், அப்படி உங்களை சுற்றி கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாஷைகளை பேசணுங்க, தொடர்ந்து பாஷைகளை பேசணும். அப்போ நாங்க ஒரு சிலர் சொல்லுவீங்க, நாங்க பாஷைகளை பேசுறோமே, அப்போ எங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுது? நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து நம்ம அந்நிய பாஷை பேசுறோம். ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ பேசிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுறோம். அங்க போய் நம்ம ஆவியில நிறந்தி அந்நிய பாஷைகள் பேசுறது கிடையாது. உண்மைதானே? உண்மையா இல்லையா? பேசுறது கிடையாது. சரியா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசணும். வேலை செய்யும் போது பேசலாம். இப்ப வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்நேரம் கூட நீங்க பேசிக்கிட்டே கேட்கலாம். உங்க ஸ்பிரிட்டுக்குள்ள போகுங்க, அது உங்க ஆவிக்குள்ள போகும். சரியா? ஆவி மனுஷன் கட்டி எழுப்பப்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தொடர்ந்து அந்நிய பாஷையை பேசணும் பாருங்க. தொடர்ந்து அந்நிய பாஷையை பேசணும், பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் தான் வரும். ரபா 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 ரபான்னு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த ஒரு வார்த்தைக்கு உண்மையா இருங்க. சொல்றது புரியுதா? இந்த ஒரு வார்த்தைக்கு உண்மையா இருங்க. அந்த வார்த்தையே பேசிக்கிட்டே இருங்களேன், அந்த வார்த்தையே பேசிக்கிட்டே இருங்களேன். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறதுனால அடுத்த ஒரு ஆண்டவர் அநேக பாசைகளை கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. ஓகே. ஹல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிறாரா. நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாதுங்க. உண்மைதானே? நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்களா? உங்களுக்கு தெரியாததா? நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கும்? மல்லிகை லிஸ்ட் அந்த மாதிரிதான் நம்ம ஜெபங்கள்லாம் இருக்கும். அப்படித்தானே? நம்மளுக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க தெரியல, நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்டுட்டு அவருக்கு நீங்க விட்டு கொடுக்கணுங்க. அவருக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்கும்போது அவர் உங்களுக்குள்ள இருந்து பாசைகளை பேச ஆரம்பிப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை உங்க வாயில போடுவாரு, நீங்க பாசைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி பேச பேச ஒருவேளை அவர் அந்நிய பாஷையில பேசும்போது உங்க குடும்பத்திற்காக அவர் ஜெபிக்கலாம், இல்ல உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஜெபிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்னா உங்களுக்கு தெரியாது, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது, அந்த பிரச்சனைக்காக அவர் ஜெபிக்கலாம், தேசத்துக்காக மன்றாடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்களை ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்றதுங்க. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு ஜெபிக்கலாம் அவரு. சரியா? இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவியானவர் வந்துதான் என் நாக்க பிடிச்சி இழுத்துட்டு பேசு 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 சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க.
அப்படி இல்லைங்க, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:4. அப்போஸ்தலர் 2:4. அப்படி நிறுத்தி அப்படி அழுத்தமா வாசிங்க. வெவ்வேறு பாஷைகளிலே பேச பேச. அப்ப யாரு தொடங்கணும்? நம்ம தான் தொடங்கணும். அப்படித்தானே? நம்ம தான் தொடங்கணும். தொடங்குவீங்களா? அந்நிய பாஷைகளை பேசுவீங்களா தொடர்ந்து? அந்நிய பாஷைகளை பேசும்போது பல காரியங்கள் நடக்குங்க. உங்களால முடியாது அப்படிங்கிற அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவாரு பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார் இந்த அந்நிய பாஷையின் மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். டிஜிஎஸ் தினகரன் ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும் தானே? அவரு ஒரு சமயம் சென்னையில ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய பையன், ஒரு சின்ன பையன் ஓடி அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, சார் உங்களுடைய ஊழியத்துல எப்படியோ அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, எவ்வளோ வல்லமையா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் நடக்குதாண்ட, இப்படி அது அப்படி எப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்போ டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லியிருக்கிறாரு, தம்பி நீ அந்நிய பாஷைகளை தொடர்ந்து பேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாராம். அந்த பையன் யாரு தெரியுமா? ப்ராப்பர்ட்டி எசைக்கியா பிரான்சிஸ். ஹல்லேலூயா. தேவன் மனுஷன், வல்லமையா ஆண்டவரால பயன்படுத்துற ஒரு தேவ மனுஷன். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு வரை அவர் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை பேசும்போது வெளிப்பாடுகள் வரும். இந்த தம்பியை குறிச்சு அம்மா ஒரு காரியம் சொன்னாங்கல்ல, அந்நிய பாஷையில பேசும்போது அந்த மாதிரி காரியங்கள் வரும், தரிசனங்கள் வரும், சொப்பனங்கள் வரும். இந்த மாதிரி காரியங்களை முன்கூட்டியே அவர் அறிவிக்கிற ஆவியானவருங்க. ஹல்லேலூயா. வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே அறிவிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டி.எல். ஆஸ்பான் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு பயங்கர ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றவரு. அவர் ஒரு சமயம் இதுவரை 50 லட்சம் ஜனங்களை குணமாக்கி இருக்கிறாரு. எத்தனை ஜனங்களை? 50 லட்சம் ஜனங்களை அவர் தொட்டு குணமாக்குனது. சரியா? கூட்டத்துல எத்தனை பேர் குணமானாங்கன்னு தெரியல, ஆனா தொட்டு குணமாக்குனது மட்டும் 50 லட்சம் பேர். அப்போ அமெரிக்கால உள்ள ஒரு மீடியாலாம் அவர் ஒரு சிறப்பு கூட்டம் இந்த மாதிரி உங்களுடைய ஊழியத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் இப்படி சர்வ சாதாரணமா நடக்குத, இதுக்கு என்ன உங்க சீக்ரெட் சொல்லிதாங்களா அப்படின்னாரா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் அந்நிய பாஷைகளை அதிகமா பேசுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை அதிகமா பேசுறாங்க. இந்த அந்நிய பாஷைகளை யார் யாரெல்லாம் அதிகமா பேசுறான்னு பாருங்க, அவங்க கூட்டத்துல கண்டிப்பா மிராக்கள் நடக்கும். ஹல்லேலூயா. குருட்டு கண்கள் திறக்கும், செவிடர்கள் காது திறக்கும், ஊமியர்கள் நடப்பாங்க. இந்த அந்நிய பாஷையில அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு சமயம் நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு நான் வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பருவக்குடி முக்கில் வந்துட்டு சரியான மழை. நான் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே பைக்ல வந்துகிட்டு இருக்கிறேன். சரியான மழை. ஈத்தாப்புல ஒரு பெரிய லாரி வந்துடுச்சு. சைடு ஒரு காரு. இந்த சைடு போனா இங்கிட்டு விழுந்துருவேன், இந்த சைடு போனா லாரிக்காரன் அடிச்சிருவான். நான் கண்ணை மூடிட்டேன். ஆனா அந்நிய பாஷையில பேசிட்டே வரேன். கண்ணை மூடிட்டு இன்னைக்கு அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்க சைடு இருக்கங்க, லாரி என்னை கடந்து போயிடுச்சு. காருக்காரன் வந்தாக்கல போயிட்டான். பாத்துங்க, அந்த அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கும் போதே நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் அதுல இருந்து விடுவிக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். என்னதை பேசுகிறாங்க? தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். உங்களுக்கு அடுத்து என்ன காரியம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. நீங்க தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசும்போது உங்களுடைய ஊழியத்திற்கான அந்த ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், தரிசனங்களை காமிப்பாரு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கூச்சி வச்சிருக்க எதிர்காலம் அப்படியே காமிப்பாரு பாருங்க. அந்த ரகசியத்தை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவாருங்க. அதனாலதான் அந்த அந்நிய பாஷைகளை தொடர்ந்து பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:4. 1 கொரிந்தியர் 14:4. போதும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். எடிஃபை. பக்தி விருத்தினா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா எடிஃபை. இந்த அந்நிய பாஷை பேசுறவன் தன்னுடைய ஆவியை கட்டி எழுப்புகிறானா. ஹல்லேலூயா.
இந்த அந்நிய பாஷையை பேசுகிறவன் தன்னுடைய ஆவியை கெட்டி எழுப்புறானா. எப்படி ஒரு கொத்தனார் ஒரு செங்கலை இப்படி ஒவ்வொரு கல்லா இப்படி வச்சு வச்சு மேல அடிக்கி இப்படி வைக்கிறாரோ, அதே போல நீங்க அந்நிய பாஷைகளை பேசும்போது உங்களுடைய ஆவியை நீங்க கட்டி எழுப்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியை நீங்க கட்டி எழுப்புறீங்க. ஒருவேளை அது ரிப்பர்னு வேற இங்கிலீஷ்ல இருக்குது. ஒருவேளை அது சேதம் ஆயிடுச்சு, சரியா? நீங்க கட்டி எழுப்பி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சேதம் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அந்நிய பாஷை பேசும்போது திரும்பவும் அந்த ரிப்பரெல்லாம் நீங்க சரி பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசுவீங்க? இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்களா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாருன்னா, நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும். எது முதல்ல வருது? ஆவி. அப்போ முதல்ல என்னதை பண்ணணும்? ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும், சரியா? அடுத்து கருத்தோட விண்ணப்பம் பண்ணணும், சரியா? நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அந்த அக்கா ஒரு நாள் ஆவியில பாட்டு பண்ணாங்க அந்நிய பாஷையில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்குதா? இருக்குதுன்னா அப்போ அந்நிய பாஷையில நீங்க பேச 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 ஆவியில பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்நிய பாஷையை பேசுங்க, பேசுங்க. இது சீரியஸா எடுத்துக்கிடுங்க, பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, விட்டுறாதீங்க. பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும், விடாதீங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா ஆவி மண்டலத்துல ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பேசுவீங்களா? தொடர்ந்து பேசுவீங்களா? பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. பேசணுமா? அந்நிய பாஷை பேசணுமா? தடை பண்ணக்கூடாதான். நல்லா இருக்குல்ல? தடை பண்ணவே கூடாதான், பேசிக்கொண்டே இருக்கணுமா? அவர் சொல்றாரு, உங்க எல்லாரை காட்டிலும் நான் அதிகமா அந்நிய பாஷைகளை பேசுறேன்னு சொல்றேன். இப்போ பவுலுக்கு அந்த மாதிரி வெளிப்பாடுகள் எப்படி வந்துச்சுன்னா, இந்த அந்நிய பாஷைகள் பேசுனதுனாலதான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளை பேசணுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளை பேசணும், ஒவ்வொரு நாளும் பேசணும், விடையே கூடாது, பேசணும். ஏன்னா எப்படி பேசுறது? ஒரு சிலவங்களுக்கு என்னால அந்நிய பாஷை நான் இதுவரை பேசினதே கிடையாதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசித்து நீங்க அந்நிய பாஷைகளை பேசலாம். நீங்க வாயை திறக்கும் போது, வாயை விரிவாய் திறக்கும் போது அவர் நன்மையினால் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாயை திறக்கணுங்க, நீங்க தான் திறக்கணும். அப்படி உம்முன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? உம்முன்னு இருக்கக்கூடாது, வாயை திறக்கணும். திறக்கும் போது அவர் உதவி செய்வாரு. ஹல்லேலூயா. ஆழம் தெரியாம காலை விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆழம் எவ்வளவுன்னு பாக்குறதுக்கு தாண்டா நான் காலை விடுறேன் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. எத்தனை பேர் அந்நிய பாஷையில பேசுவீங்க? தொடர்ந்து பேசுவீங்களா? இது சீரியஸா எடுத்துக்கிடுவீங்களா? ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? இன்னிலிருந்து நான் அந்நிய பாஷையில நான் விட மாட்டேன், நான் தொடர்ந்து பேசுவேன். வேலை பார்க்கும்போது அந்நிய பாஷையில ஒரு குறிப்பிட்ட இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி கிடையாது, எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கணுங்க. இடைவிடாம பேசிக்கொண்டே இருக்கணும், சரிங்களா? இடைவிடாம, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடைவிடாம, பைக்கில் போகும்போது பேசலாம், வீட்டில் இருக்கும்போது பேசலாம், சமையல் பண்ணும்போது பேசலாம், பாத்ரூம்ல உட்காந்துங்கன்னா பேசலாம். ஐயோ அது பரிசுத்தமான இடம். நீங்க தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊர்ல எத்தனை கோயிலுங்க இருக்குதுங்க? மொத்தத்துல ஒரு 10 கோயில் இருக்குமா? காமராஜ் நகர்ல அவ்வளவுதான் இருக்கும்னா 2 கோயில் தான் இருக்குதா? 2 தான் இருக்குதுன்னா இங்க ஒரு 50 கோயில் உட்கார்ந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. அவங்களோட நம்ம தாங்க மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. கண்டிப்பா பேசுவீங்களா? நீங்க பேசும் போதெல்லாம் எல்லாம் தூள் தூளா நொறுங்கி போகுங்க. ஹல்லேலூயா. தாகுனை கொண்டு தேவனுடைய ஆளை உடன்படிக்கைக்கு பெட்டி முன்னாடி கொண்டு வச்சாங்க பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வச்சோன்னா கை தாள் எல்லாம் தனித்தனியா போயிடுச்சுங்க. சிலையை கொண்டு முன்னாடி வச்சோன்னா எல்லாம் உடஞ்சு போச்சுங்க பாருங்க. அவ்வளவு வல்லமா இருக்குதுங்க. நீங்க தாங்க உடன்படிக்கை பெட்டியே, நீங்க தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? கண்டிப்பா பேசணும், சரியா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.